ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு என்ன செஞ்சேங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் தப்பு இருந்தாலும் கமெண்டில் சொல்லிடுங்க. காலையிலே 5 மணிக்கே நம்மளோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர்னால் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம உலகமான கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சதுனால நமக்கு டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக மணி பிளான்ட் வந்து எடுத்து வைக்கிறேன். ரொம்ப காலையிலே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். பொங்கலுக்காக பச்சரிசி எடுத்துக்கிறேன். சிறுதானிய அரிசியில் செய்வேன். இன்றைக்கி வந்து நான் பச்சரிசியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பை வறுத்தும் சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்க்கும் போது வாசம் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரியும் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறேன். ரைஸ் செய்கிறதுக்காக சாப்பாடு வச்சுட்டேன். சைட்லேயே வந்து முட்டையும் வேக வச்சிடுறேன். நம்ம வேக வைக்கிற வேலையை வந்து நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் முட்டையோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது வெந்துகிட்டு இருக்கிற டைமில் சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் தக்காளி சாம்பார் தான் வைக்க போகிறேன். எந்த காய்களும் தேவையில்லை, வெங்காயமும் தேவையில்லை. தக்காளி பூண்டு இருந்தால் போதும், நம்ம சாம்பார் சூப்பராக வச்சிடலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு வந்து இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, அப்புறம் மினி இட்லியெல்லாம் வச்சு நெய் விட்டோன்னா சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி. 1 பார்ட் ரெசிபி மாதிரி செஞ்சிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதுவும் தோசையோட இந்த பாசிப்பருப்பு தக்காளி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தோசை எத்தனை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. மறந்துடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு பூண்டையும் உரித்து எடுத்துக்கிறேன். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகாய் 2, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உரித்து வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு அது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம காய்கள்லாம் சேர்க்க தேவையில்லை, தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா தக்காளி பைத்தம்பருப்பு சாம்பார் தான் நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூட உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 100 கிராம் பாசிப்பருப்பு கழுவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாசிப்பருப்பில் செய்யுங்க. அப்போ தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். நான் காலையிலே வந்து நைட்டே அரிசியை ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு சைடில் மாவும் நான் அரைச்சி முடிச்சிட்டேன். உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். நான் 1 கிலோ அரிசிக்கு வந்து 100 கிராம் வந்து உளுந்து சேர்த்து தான் மாவரைப்பேன். இட்லி ரொம்பவே சூப்பராக வருங்க. நமக்கு சாப்பாடும் வெந்துருச்சு, அதை வடித்து விட்டுறேன். இப்போ தான் எல்லோரும் ஏந்திரிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக டீ வச்சுருக்கேன். எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது, அதனால் லேட்டாக தான் டீ வச்சு கொடுக்க போகிறேன். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் சாம்பாருக்கு ஒரே ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தா போதும், சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிரும். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை. அப்படியே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை அப்படியே சேர்த்துற வேண்டியதான். நம்ம எல்லாமே சேர்த்து வேக வச்சதுனால வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. நல்லா சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலையை தூவி இறக்கிட வேண்டியதான். சைடில் டீயும் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சைடில் டீயும் போட்டாச்சுங்க. டீயை போட்டு எழுந்திரிச்சவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்ததாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பொங்கலுக்காக நான் அரிசினா அளவு தண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா போதும். அது கூடவே நெய் விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து வேக வச்சோம்னா பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நெய் விட்டு வேக வைங்க. அரிசி பொங்கல் நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்பொழுதும் நம்ம தாளிக்கிறது போல தான். ஆனால் நான் ஜீரக மிளகை வந்து கொஞ்சம் பொடிச்சு சேர்த்துக்குவேன். அப்போ தான் பசங்க அதை ஒதுக்கி வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சிட்டு நல்லா தாளித்து பொங்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டுருங்க. அடுத்து வடைக்கான மாவும் அரைச்சாச்சு. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வடையில் மிளகு, சின்ன வெங்காயம், இஞ்சி, நறுக்கின இஞ்சி,
அப்புறம் கருவேப்பிலை. இதில் நீங்கள் மல்லி புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. வடை ரொம்ப கமகமன்னு வாசத்தோட சூப்பராக இருக்கும். அரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவையை வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து ரவை சேர்க்கும் போது வடை வந்து நல்லா உப்பி வரும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். 2வது எண்ணெய் வந்து குடிக்காது, சூப்பராக வரும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வடையை தட்டி போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வடையை கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போட்டு எடுக்கிறேன். கமகமன் வாசத்தோட சூப்பரான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் வடை சாம்பார் வச்சு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. அவ்வளோதான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொங்கல், அப்புறம் நல்லா மொறுமொறுன்னு வடை, அது கூட வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி சாம்பார். நான் தேங்காய் சட்னி இன்றைக்கி நான் அரைக்கலை. தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சைடில் பசங்களுக்கு வெஜிடபிள் ரைஸும் செஞ்சுட்டேன். வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் நம்ம ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். என்னோடய பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கின இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச சாதத்தையும் சேர்த்துட்டு அது கூட நான் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இது மட்டும்தான் சேர்ப்பேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். அப்புறம் முட்டையை வந்து முழுசாகவே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கும் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். சூப்பராக இந்த வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸோட அந்த எக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு மெதுவடையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.